வணக்கம். இன்னைக்கு உப்பு புளி மிளகா நிகழ்ச்சியில் உங்களெல்லாம் சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு ஸ்நாக் ஐட்டம், அதாவது கம்பு மாவு கார வடை. இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்த்துக்கலாம். கம்பு மாவு, அரிசி மாவு, எண்ணெய், மிளகா, சோம்பு, தனியா, பூண்டு, உப்பு. தேவையான பொருட்கள்லாம் பார்த்தாச்சு. இப்போது கம்பு மாவு கார வடை இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். முதல்ல கம்பு மாவு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் அரிசி மாவும் எடுத்துக்கோங்க. இதெல்லாம் நம்ம கலந்து ஒரு வடை பாத்திரத்துக்கு நம்ம கலந்து வச்சுட்டு அதுக்கப்புறம் வடையாக தட்டி போட போகிறோம். ஆனால் அதுக்கு முன்னாடி இந்த மாவில் கலக்கிறதுக்கு நமக்கு காஞ்ச மிளகாய், சோம்பு, பூண்டு, தனியா இதெல்லாம் மிக்சியில் போட்டு 1-2 ஒரு கரகரப்பாக அரைச்சிக்கிட்டு அதையும் இந்த மாவோடு சேர்ந்து மிக்ஸ் பண்ணிக்குவோம். முதல்ல மிக்சியில் இந்த மிளகா, தனியா இதெல்லாம் அரைச்சிக்கலாம். இதில் தனியா, சோம்பு நல்ல ஃப்ளேவரும் கொடுக்கும். ப்ளஸ் அது ஒரு நல்ல டைஜஸ்டிவ் ஏஜென்ட் அது. ஸோ அது சேர்த்துக்கலாம். பூண்டுக்கும் அதே மருத்துவ குணம் தான். லைக் நல்ல டைஜஷனும் ஆகும். அதுவும் இல்லாமல் இந்த கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் ரொம்ப இது ரிலீஃப் கொடுக்கும். ஸோ இதெல்லாம் போட்டுக்கலாம். ப்ளஸ் காஞ்ச மிளகாய் காரத்துக்கு வேணும் இல்லையா? ஸோ காரத்துக்கு காஞ்ச மிளகா உங்களுக்கு காரம் எவ்வளோ தேவைப்படுமோ அப்படி போட்டுக்கலாம். இப்போது 200 கிராம் கம்பு மாவு எடுத்திங்கன்னா 50 கிராம் அரிசி மாவு எடுத்துக்கோங்க. அப்போ அது கரெக்டாக இருக்கும். ஸோ காரம் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ மிளகா அதுக்கேற்ற மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு 10-15 மிளகா கூட நீங்கள் எடுத்துக்கலாம். ஏன்னா எண்ணெயில் சுடும்போது உங்களுக்கு காரம் குறைஞ்சிரும். நான் மாவு கம்மியாக தான் எடுத்துருக்கேன். நான் 200 கிராம் எடுக்கல. கிட்டத்தட்ட ஒரு 50 கிராம் கிட்ட தான் நான் மாவு எடுக்க போகிறேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நான் காஞ்ச மிளகாய் போட்டிருக்கேன். இப்போ நான் இதை பொடி பண்ணிடுறேன். பாருங்க, எல்லாம் பொடி ஆயிடுச்சு நல்லா. இப்போ இந்த அளவுக்கு பொடி ஆனால் போதும். இப்போ என்ன பண்ண போகிறேன், ஒரு பவுல் எடுத்துக்கலாம். இந்த பவுலில் இப்போ நான் இந்த கம்பு மாவும் அரிசி மாவும் கலந்துட போகிறேன். இப்போது 200 கிராமுக்கு 50 கிராம் அரிசி மாவு எடுத்தால் போதும். ஸோ நான் இப்போ 5 ஸ்பூன் போட்டிருக்கேன். 5 ஸ்பூன் போட்டதுனால நான் இப்போது 1 ஸ்பூன் மட்டும் எடுத்துக்கிறேன் அரிசி மாவு. இதோட உப்பு சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் இப்போ பொடி பண்ணி வச்சுருக்கேன் இல்லையா, காஞ்ச மிளகாய், தனியா, சோம்பு, பூண்டு இதெல்லாம் இதில் சேர்த்துக்கலாம். இப்போது இதை நல்லா கலந்து விட்டுட்டு அப்புறம் தண்ணி தெளித்து நல்லா வடை மாவு பதத்துக்கு இதை பிசைஞ்சு வச்சுக்க போகிறேன். இப்போது இது நல்லா கலந்துடலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து ரொம்ப தண்ணியாகவும் ஆகிடக்கூடாது, பார்த்துக்கோங்க. அது அப்புறம் வடை தட்டவும் வராது. ப்ளஸ் அது வடையாக நீங்கள் போடும்போது எண்ணெயும் நிறையா பிடிக்கும். ஸோ நீங்கள் கையில் எடுத்து உருட்டி பார்த்துக்கோங்க, உருட்டை வருதான்னு. அந்த உருட்டை வர பதம் தான் வடை போடுற பதம். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி உருட்டை வரணும். அப்போ தான் வடையாக தட்ட முடியும் அழகாக. ஸோ இந்த பதத்துக்கு பிசைஞ்சு வச்சுக்கோங்க. இப்போது இந்த வடை சுடுறதுக்கு நம்ம எண்ணெய் காய வைக்கணும். முதல்ல அது செய்யலாம். இப்போது வடை சுடுறதுக்கு எவ்வளோ எண்ணெய் தேவையோ அதை நான் எடுத்துக்கிறேன். இப்போது இது சூடாகிறதுக்குள்ளே நம்ம இது சின்ன சின்ன உருண்டைங்களாம் பிடிச்சி வச்சுக்கலாம். இப்போது எண்ணெய் காஞ்சிடுச்சு. இப்போது லேசாக எண்ணெய் கையில் தொட்டுக்கலாம்.
இது வந்து நீங்கள் வந்து ஒரு பாலித்தீன் கவரில் கூட நீங்கள் தட்டி இதில் போடலாம். உங்களுக்கு கையில் இப்படி தட்டுறதுக்கு பழக்கம் இல்லைன்னா. இந்த வடை ரெண்டு பக்கமும் நல்லா செவக்க வறுத்து எடுத்துக்கலாம். இப்போது இது ரெண்டு பக்கமும் பாருங்கள் நல்லா வெந்துடுச்சு. இப்போ இறக்கலாம். இது வந்து ஒரு டிஷ்யூ பேப்பர் போட்டு தட்டில் எடுத்து வச்சுக்கலாம். ஏன்னா இந்த எக்ஸசிவ் ஆயிலெலாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் வந்து அப்சார்ப் ஆகிடும். இப்போது அடுப்பு ஆஃப் பண்ணிடுறேன். சுவையான சுட சுட கம்பு மாவு கார வடை தயாராக இருக்குங்க. இது எப்படி செய்கிறதுன்னு ஒரு சின்ன ரீகேப் பார்க்கலாம். மிக்சியில் தனியா, சோம்பு, பூண்டு, காஞ்சி மிளகா இது நாளையும் நல்லா பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு பவுல் எடுங்க, அதில் கம்பு மாவு சேர்த்துக்கோங்க. அதோட அரிசி மாவு, உப்பு, அதுக்கப்புறம் பொடிச்சு வச்சுருக்கிற அந்த பொடியும் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து நல்ல வடை மாவு பதத்துக்கு பிசைஞ்சிக்கோங்க. இப்போது அடுப்பு பற்ற வைங்க, கடாய் வைங்க. வடை சுடுற அளவுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடாகிறதுக்குள்ளே நம்ம பிசைஞ்சு வச்சுருக்கிற மாவை சின்ன சின்ன உருண்டைங்களாக பிடிச்சி வச்சுக்கோங்க. எண்ணெய் சூடாகும் போது இதை சின்ன சின்ன வடைங்களாக தட்டி ரெண்டு பக்கமும் நல்ல செவக்க வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ இதை சர்வ் பண்ணுங்கள். உங்களுக்கு சுவையான கம்பு மாவு கார வடை தயார்.